Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 16. இந்த லெசன்ல நாம கீபோர்டுக்கான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்ததுல இருந்து புதுசா என்ன இருக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா லேப்டாப்ல ஒரு கீபோர்ட்ல என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் டெஸ்க்டாப் தவிர்த்துட்டு அடிஷனலா கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேபி சிலதெல்லாம் புரியலனாலுமே கூட பிரச்சனை இல்லை. நாம் ஒரு அப்ளிகேஷனில் கீபோர்ட் டைப் பண்ணும்போது ஒவ்வொன்றா எப்படி அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து மல்டிமீடியா கீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ மியூட் பண்ணுறதுக்காகவோ பாஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கீஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா கீபோர்ட்லேயும் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி சில கீபோர்டில் இருக்கலாம். நார்மல் கீபோர்ட் சாதா கீபோர்டில் அது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கீபோர்டுக்கு வரும். இதை பற்றின ஒரு ஃபுல் கான்செப்டை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஆல்ஃபபெட்ஸ்க்கான கீ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல கவனிங்க, UIOP இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்டும் டைப் பண்ணிக்கலாம், கூடவே நம்பர்ஸும் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் நார்மல் கீபோர்டில் கிடையாது, லேப்டாப் கீபோர்டில் மட்டும்தான் உண்டு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், அப்போது இங்கே இருக்கிற இந்த எல்என்ற கீ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒன்று ஸ்மாலில் டைப் பண்ண முடியும், இல்லைனா கேப்ஸில் டைப் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த எல்என்ற கீயை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மால்லையும் டைப் பண்ணிக்கலாம், கேப்ஸ்லையும் டைப் பண்ணிக்கலாம், 3 அப்படின்ற நம்பரையும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கீபோர்டில் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்கிற ஃபியூச்சர்ஸ். ரைட், இங்கே எதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குன்றத கவனிங்க. கீஸ், அந்த கீ எல்லாமே இதோட காம்பினேஷனில் தான் வேலை செய்யும். அப்போது ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்தெந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த கீழே இருக்கிற ப்ளூ கலருக்கான ஆக்ஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? ரைட், இப்போது உதாரணத்துக்கு நான் இந்த ஜேன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து ஜேன்னு தான் வரும். இதுவே நீங்கள் ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது 1 2 3 4 5 6 அந்த மாதிரியும் வரும். சில சமயங்களில் நம்பர் லாக்குன்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா நம்பர் லாக். அப்போது இந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்பர் லாக்கை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்பர் லாக் எனேபிள் ஆகிடும். ஸோ நம்பர் லாக் எனேபிள் ஆகிடுச்சுன்னா இந்த யூவை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு யூன்னு வராது, 4ன்னு தான் வரும். 5 6 1 2 3 இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டைப் ஆகும். உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வேண்டாம், மறுபடியும் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்பர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டிசேபிள் ஆகிடும். அப்புறம் UIOP அப்படின்றது உங்களுக்கு டைப் ஆகும். ஓகேங்களா? ரைட், மேலே இருக்கிறத பார்ப்போம். இங்கே இருக்கிற இது ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட் பை அப்படின்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு வெளியே போயிட்டு வரணும், அப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, உடனே வந்துடும். அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டரை ஸ்டாண்ட் பை மேட்டில் போட்டிங்கன்னா அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஸ்லீப்பில் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கீயை டச் பண்ண உடனே கம்ப்யூட்டர் எழுந்துக்கும், வேக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ என்ன அப்படின்னா வைஃபையை எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்காக. நீங்கள் வைஃபை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் நடக்கும். அதே மாதிரி தான் நம்பர் லாக், ஸ்க்ரோல் லாக். மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணால் நடக்காது, ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், CRT LCDன்னு சொல்லும். நீங்கள் உங்கள் லேப்டாப்போட டிவியை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேற ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் வரக்கூடிய விஷயங்கள் டிவிலேயோ மானிட்டர்லேயோ வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், நீங்கள் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த டிவியில் உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன்லாம் என்னன்றது அடுத்தடுத்த லெவல் ஆஃப் விஷயங்களில் பார்ப்போம் நாம். இது நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்பர் லாக் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
அவங்க தெரியாதனமாக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பர் லாக்கை எனேபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த யூன்றதை டைப் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் 4 தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் ஃபங்க்ஷன் இருக்கா, எஃப்என் இருக்குது அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்பர் லாக் எங்கே இருக்குன்னு கேட்பேன். அவங்க இது இருக்குமே, இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் லாக் இங்கே கொடுத்துருக்காங்க. மேபி ஒவ்வொரு கீபோர்டோட மேனுஃபேக்சரும் வேறு இடத்துல கூட கொடுத்துருக்கலாம். அந்த கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கன்னா அந்த நம்பர் லாக் டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் வரும். இங்கே பாருங்கள், பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். பேஜ் அப் பேஜ் டவுன் கூட பாருங்கள். ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், பேஜ் அப்பு பேஜ் டவுன் வேலை செய்யும். நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோவாக தான் அது வேலை செய்யும். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற கீபோர்டில் மேபி இதோட சில விஷயங்கள் அடிஷ்னலாகவும் இருக்கலாம், இல்லை இதில் இல்லாத இதில் இருக்கிற விஷயங்களே உங்களுக்கு கீபோர்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல் அப்படின்னா, இந்த கீபோர்டை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க முடிவு பண்ணுறதை மட்டும்தான் நாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த கீபோர்டில் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு விஷயத்தை, இந்த கீபோர்டில் ஒரு விஷயத்தை எப்படி நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். என்ன டைப் ஆஃப் கீபோர்டு கொடுத்தாலுமே கூட நீங்களால் என்ன பண்ண முடியும், தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் கீபோர்டு பற்றின ஃபுல் கான்செப்டை ப்ரீஃபாக சொல்லி அதோட நம்ம லெசனை முடிச்சுட்டு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கான்செப்ட்ஸ்க்கு போகலாம். தேங்க்யூ.